ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பாசிப்பருப்பை வச்சு நம்ம சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பேனில் வந்து அரைக்கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்திங்கனாவே பருப்பு வந்து நல்லா வறுபட்ட மணம் வரும். இப்போ அந்தளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பருப்பு வந்து கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது வறுபட்டதும் இது 2 முறை கழுவிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துறேங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் குறைவாக இருக்கிறதுனால 4 சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பருப்பு வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அளவு வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து மேசர் இல்லைனா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒன்றுக்கு பாதியாக. ரொம்பவும் வந்து நைஸாக கடைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்து பருப்பு அங்கங்கே தட்டுப்படணும். அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு தாளிப்பு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாளித்து இதில் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், குக்கரை நான் அடுப்பில் வச்சுட்டு தாளிப்பை வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ பருப்பு எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடிங்க. இட்லி, தோசை, பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.